வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கனில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் குழம்பு பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி போட்டுக்கலாம். இது ஒரு இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுக்குவோம். இதை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் தேங்காய் ஊற்றி இறக்கிற வேண்டியது தான். ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இது பண்ணுறது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம். இதில் குழம்பு பொடி 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் தயிர், உப்பு எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம இதில் எந்த மசாலா பொருட்கள் எதுவும் தேவையில்லை. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். இது டக்குன்னு முடிஞ்சிடும். டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.